இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான கால வேளையிலே என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இப்படிப்பட்ட அருமையான கூடுகையிலே தேவன் எனக்கு கொடுத்த இந்த மாபெரும் சிலாக்கியத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இப்படிப்பட்ட 8வது ஆண்டு விழாவிலே சபையினுடைய நினைவு நாளிலே வந்து செய்தியை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும் சபையினுடைய தலைவர்களுக்கும் பிலீவர்ஸ் விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இத்தனை வருஷ காலமாக நம்மை பாதுகாத்து வாழ்க்கையை கொடுத்து தன்னுடைய கிருபையை நதியை போல வாழ்க்கையிலே கொண்டு வந்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கின்றார். அதனால் இப்படி வந்து கூடுவது, ஆண்டவரை தொழுது கொள்வது மாபெரும் ஸ்லாக்கியம், பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் பாக்கியம் பெற்றவர்கள். தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்த அருமையான போதகர் ஐயா அவர்கள் அநேக வருஷ காலமாக எனக்கு தெரியும். அவருடைய தகப்பனார், தாய், அவருடைய பிரதர், சகோதரி யாவரும் எனக்கு தெரிந்தவர்கள். மிகவும் எளிமையான, தேவனால் வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய அருமையான ஒரு போதகர் ஐயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால ஆண்டவருக்கு நான் நன்றியை செலுத்துகின்றேன். ஆண்டவர் நல்லவர். நாம் தொழுது கொண்டோம், ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி நாம் கூறினோம். ஸோ ஆண்டவர் நல்லவராக வாழ்க்கையிலே செயல்படுகிறார். நாம் தொழுது கொள்ளும் பொழுது 2 விதமான அசைவுகள் உருவாக்கப்படுகிறது. There is a twofold movement taking place in our worship service. As we worship God, we must realize these twofold movements in our life. There is a movement from God to man, as well as there is a response or a movement from man to God. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அசைவை உணர்வுகிறோம். அதே சமயத்திலே ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி நாமும் ஆண்டவருக்கு மறு உத்தரவை கொடுக்கிறோம், பதிலை கொடுக்கின்றோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ஒரு உண்மையான ஆராதனை. ஆராதனை வேளையிலே ஆண்டவரை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்குகிறார், மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதுதான் நாம் பார்க்கின்றோம். அடிக்கடி ஒரு பிரசங்கியார் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி எப்பொழுதும் பிரசங்கிப்பாராம். சீக்கிரமாக வருகிறேன், சீக்கிரமாக வருகிறேன், சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி. அவர் ரொம்ப ஒரு உபதேசியாக இருந்ததுனால அன்னைக்கு புல்பிட் ரொம்ப இட்ஸ் வெரி ஹை. ஸோ புல்பிட்டு மேலே இருந்தானா அவருக்கு கீழே ஒரு ஸ்டூலை வச்சு அது மேலே தலவாணிலாம் வச்சு அவரை மேலே நிறுத்தி வச்சாங்க, பேசுவதற்கு எல்லா மக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அங்கே திடீர்னு சொல்லி அவர் நின்று பேசி கொண்டு இருக்கும் பொழுது தலைவாணி லூஸ் ஆகி அப்படியே சிலிப்பாகி விடுகிறது. சிலிப்பான உடனே அவருடைய போடியம் முன்னால் பெண்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க, வரிசையாக உட்கார்ந்து கொண்டிருக்காரு. ஐ ஆம் கம்மிங் சூன், ஐ ஆம் கம்மிங் சூன்ட்டு அவங்க மேலே விழுந்துட்டாரு. ஸோ அப்புறம் ஐ ஆம் வெரி சாரின்னு சொல்லியிருக்காரு. நான் தவறு செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அம்மாமார்கள் சொன்னாங்களாம், நீங்கள் உங்கள் மேலே தவறே கிடையாது, நீங்கள் ஐ எம் கம்மிங் சூன், ஐ எம் கம்மிங் சூன் என்று சொன்னீர்கள், கடைசியில் நீங்கள் வந்து விட்டீர்கள், சீக்கிரமாகவே வந்து விட்டீர்கள், இது எங்களுடைய தவறு, கவனிக்காமல் நாங்கள் விட்டுவிட்டோம் என்று சொல்லி. நான் இந்த காலை வேளையில் இங்கே விழுந்துடக்கூடாது, தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஸோ ஆனால் இவைகள் மத்தியிலும் ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்கு பாக்கியம் பெற்றவர்கள். இந்த அருமையான நேரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11 முதல் 19 வசனங்கள் யாராவது சத்தமாக தமிழிலே வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 11 முதல் 19 வரைக்கும்.
நாம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த சிறப்பு கூடுகையிலே எங்களை யாவரையும் சேர்த்து உம்முடைய மாபெரும் தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கேயோ பிறந்தவர்கள், வளர்க்கப்பட்டவர்கள் சாமி. ஆனால் இந்த அருமையான நேரத்தில் எங்கள் யாவரையும் நீர் உம்முடைய கிருபையினாலே சேர்த்து எங்களுக்கு இப்படிப்பட்ட மகத்துவங்களே நீ அறிவிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும் சாமி, எங்களை பலப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாசிக்கப்பட்ட பகுதி நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அடிக்கடி நான் வாசிப்பேன். நான் புதிய ஏற்பாடு டீச் பண்ணுகிற ஒரு டீச்சர். நியூ டெஸ்ட்மெண்ட், மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் நியூ டெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த பகுதியில் கூறப்பட்டிருக்கும் சம்பவம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலிருந்து 3 சத்தியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். 3 சத்தியங்கள். ஆண்டவர் சிறப்பாக கலிலேயாவுக்கும் சமாரியாவுக்கும் இடையிலே அவர் நடந்து சென்றார். இந்த பகுதிகளை கடந்து செல்ல ஆண்டவருக்கு நேர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பகுதிகள் தள்ளப்பட்ட பகுதிகள், பாதிக்கப்பட்ட பகுதிகள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஓரத்திலே வைக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி லூக்கா முழுவதும் லூக்கா மிகவும் அழகான முறையிலே விவரிக்கின்றார். ஸோ இந்த பட்டணத்து சமாரியாவாக இருந்தாலும் கலிலேயாவாக இருந்தாலும் மிகவும் தள்ளப்பட்ட பகுதி. எருசலேம் என்றால் மிகவும் மேன்மையான ஒரு இடம். யூத மக்கள் வாழ்ந்தார்கள், தலைவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஆலயம் அங்கே காணப்பட்டதன் விளைவாக எருசலேம் என்ன ஒரு மதிப்பு நிறைந்த பட்டணம் என்று சொல்லி பார்க்கின்றோம் அந்த சூழ்நிலையிலே. ஆனால் தள்ளப்பட்ட இந்த பகுதியிலே ஆண்டவர் நடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. இப்படியாக ஆண்டவர் நடந்து செல்லும் பொழுது 10 குஷ்டரோகிகள் தூரத்திலே நின்று மிகவும் சத்தமிட்டு, ஆண்டவரே எங்கள் மேல் தயவாக இரும் என்று சொல்லி கதறி அவர்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். 10 lepers. அன்றைய சூழ்நிலைகளிலே குஷ்டரோகிகள் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், சுத்தமில்லாதவர்கள். They were considered to be socially dead. சமூக ரீதியிலே பார்க்கும் பொழுது மரிக்கப்பட்டவர்கள், உயிரில்லாதவர்கள் என்று சொல்லி கருதப்பட்ட மக்கள் அவர்கள். நீங்கள் லேவியராமத்தை வாசிப்பீர்கள் என்றால் 13வது அதிகாரம் 5வது அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் ஒன்று, எப்படி அவர்கள் வாழ வேண்டும், சமுதாயத்தை விட்டு எப்படி ஒதுங்கி வாழ வேண்டும், அவர்கள் அணிந்திருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நெருப்பில் போட்டு எரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் சமுதாயத்திலே காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்றைய சமுதாயத்திலே அவர்கள் பிரிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். தனிமையிலே வாழ்ந்தவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாய அரசியல் கொள்கையினால, மத கொள்கையினால பிரிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே கிருபையாயிரும், உம்முடைய தயவையை காட்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். ஆண்டவருடைய ஊழியத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவர் அடிக்கடி அவர் தன்னுடைய கிருபையை அளவில்லாத ரீதியிலே மக்கள் மேல் பொழிந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. தள்ளப்பட்டவர்கள் மேல் தன்னுடைய கிருபையை ஆண்டவர் பொழிந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. கிருபையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி முதலாவதாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய தன்மை, பெருந்தன்மை, the generosity of grace என்று சொல்லுவோம். the generosity of grace, பெருந்தன்மை, தாராளமாக கிருபையை கொடுக்கின்றவர்.
the loving solidarity of God. தாராளமாக ஆண்டவர் கிருபையை கொடுக்கின்றவர். தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு. இது கல்யாணத்துக்கு முந்தணும் இல்லையா? படைக்கு பிந்தினா பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முந்தணும். இல்லைன்னா கல்யாணத்தில் ரசம் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். முதலாக வருவர்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், கடைசியில் போகிறவங்களுக்கு ரசம் கூட கிடைக்காது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், கடைசி மனிதனுக்கும் ஆண்டவர் தன்னுடைய கிருபையை இலவசமாக கொடுக்கிறார். கிருபை என்றால் the unmerited favor of God. God gives something to me what I do not deserve. Unmerited favor of God. அளவில்லாத ஒரு கிருபை. The generosity of God is poured upon these lepers. ஆண்டவர் உடனடியாக அவர்களுக்கு செவிசாய்த்து ஆசாரிடத்தில் சென்று உங்களை காண்பீங்கள் என்று சொல்லி கூறுகிறார். ஆண்டவருடைய கம்பேஷன் என்று சொல்லுவோம், தயவு, மனதுருக்கம், தயவு என்று சொல்லி. இந்த வார்த்தை மிகவும் ஒரு நல்ல வார்த்தை. கிரேக்க மொழியிலே பார்க்கிறோம், இந்த வார்த்தைக்கு ஸ்ப்ளெங்னா என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்ப்ளெங்னா என்றால் மனதுருக்கம், மனதின் நம்முடைய கற்ப வேதனை என்று சொல்லுகின்றோமே, அப்படிப்பட்ட இடத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு வார்த்தை தான் இது, ஸ்ப்ளெங்னா. ஒரு பெண் திருமணம் செய்து கற்பம் தரிக்கும் பொழுதே அந்த பெண்ணுக்கு வேதனை வருகிறது. டிஸ்கம்ஃபர்டபிள், அன்கம்ஃபர்டபிள். எவ்வளவு தான் சங்கடமான சூழ்நிலைக்குள்ளாக அந்த பெண் கடந்து சென்றாலும் தன்னுடைய கருவிலே உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த சிறு பிள்ளையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அன்பின் வேதனையை அடைகிறாள். அன்பின் வேதனை, அன்பினுடைய அந்த வேதனையினால அவளுடைய வாழ்க்கையில் அந்த டீப் ஃபீலிங், உணர்ச்சி வருகிறது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய வயிற்றிலே உருவாக்கப்பட்டு இருக்கும் அந்த பிள்ளையை பாதுகாக்கின்றார். இது கற்ப வேதனை. ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது, கஷ்டங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய போராட்டத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகளை சற்று நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் வேதனை அடைகிறார். ஆண்டவர் வேதனை அடைகிறார். He expresses his loving solidarity with all the vulnerable ones in our society. வேதனையோடு, போராட்டத்தோடு வந்திருப்பவர்களுக்கு மேல் கிருபையை அளவில்லாத ரீதியிலே ஆண்டவர் பொழிய பண்ணுகிறார். ஓடும் நீரோடியாக அவருடைய கிருபை கடந்து வருகின்றது என்று சொல்லி இங்கே பார்க்கணும். The generosity of God has given everything to us. What I have is from Him, and we have an authentic life because of God's generous grace. தேவனுடைய கிருபையினால் நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூர் பட்டணத்தில் இங்கே வாசிப்பு சித்தார்த்தார் என்கிறவர் பெரிய பணக்காரர். எவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது அவருக்கு. எவ்வளோ பணம் இருந்து ஏதோ கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியல சொல்லி அவர் தற்கொலை செய்தார் என்று சொல்லி நியூஸ் சேனல்ஸில் நான் பார்த்தோம், பேப்பரில் நான் வாசித்திருக்கிறோம். கடைசியில் வாழ்க்கையை முடித்து விட்டார். அட்லீஸ்ட் எவ்வளோ ஏக்கர்ஸ் அந்த லேண்டை விற்று அட்லீஸ்ட் கடனை கொடுத்துருக்கலாம். போராட்டம், மனிதனுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள், இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ், உள்ளான வாழ்க்கையிலே காணப்படும் போராட்டத்தை நாம் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வது கிடையாது. நமக்குள்ளாக அடக்கி வைத்து 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 கடைசியில் வாழ்க்கையே முடிந்து விடுகிறது.
ஆனால் தேவனுடைய கிருபை நமக்கு ஊற்றப்பட்டிருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ குறுக்கு சந்தியிலே நின்று கொண்டிருக்கலாம். போராட்டத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு நிலத்திலே வந்திருக்கலாம். நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ தேவனுடைய கிருபை உன்னை கடந்து வருகிறது. He reaches out to the place where you are. God is so generous. The generosity of God. Life is the greatest gift imparted to us. வாழ்க்கை மாபெரும் பரிசு நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய மூச்சே அந்த கிருபையின் மூலமாக வருகிற மூச்சு என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னும் இந்திய மத ட்ரெடிஷனில் பாரம்பரியத்தில் ஒரு கதை உண்டு. கதை எப்படி போகின்றது என்றால், ஒரு பையன் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். 2 பேரும் லவ்வர்ஸ் ஆகிற சிநேகிதர்கள். ஸோ 2 பேரும் லவ்வர்ஸ் ஆன பிறகு அந்த கேர்ள் ஒரு நாள் இந்த பையனை டெஸ்ட் பண்ண யோசித்தா. Sometimes in colleges, boys and girls love. The girl will say, I give my heart to you. Take my heart. I always tell, don't give your heart. You cannot sustain your life the moment you give your heart. But இந்த பெண் சொன்னா, உன்னுடைய அம்மாவுடைய இருதயத்தை திருடிக் கொண்டு வா. நீ உண்மையிலே என்னை நேசிப்பா என்றால் உன்னுடைய அம்மாவுடைய இருதயம் வேண்டும் என்று சொல்லி. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தாயினுடைய அன்பு மேலான அன்பு. அம்மாவுடைய இருதயத்தை கேட்டுவிட்டால் என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்ட. கடைசியில், are you truly interested in me? என் மேலே உண்மையிலே அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அவன் உடைக்கப்பட்டு கடைசியில் அவன் அம்மாவை அவனுடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான். அம்மாவுடைய இருதயத்தை கையில் ஏந்தி கொண்டு ஓடுகிறான் தன்னுடைய சிநேகியை சந்திப்பதற்காக. இப்படியாக அவன் கடந்து செல்லும் பொழுது ஒரு கல் இடித்ததுனால கீழே விழுந்துகிறான். விழுந்த உடனே தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய இருதயம் சிதறடிக்கப்படுகிறது. கடைசியில் கீழே விழுந்துட்டு எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறான். இப்படியாக எழும்பிய இருதயத்தை இங்கேயும் கிடக்குது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கையில் எடுத்து வைக்கிறான். அவங்க அம்மாவுடைய இருதயம் அவன்கிட்ட பேசுதான். மகனே, நீ கீழே விழுந்து விட்டாயே, உனக்கு எது காயம் ஏற்பட்டுச்சா? Are you hurt? The story goes on and says, the heart of the mother cannot be stopped. அம்மாவுடைய இதயம் இதை நிறுத்தி வைக்கவே முடியாதாம். ஆனால் வேதம் கூறுகிறது, தாய் மறந்தாலும் நான் உன்னை என்னுடைய காருண்யத்தினால் உன்னை ஈர்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி கடவுளுடைய அந்த கிருபையை யாருமே நிறுத்தி வைக்க முடியாது. தாயிலும் மேலான அன்பு என்று சொல்லி பார்க்கின்றோம். இதுதான் தேவனுடைய ஜெனரஸ் கிஃப்ட். இலவசமாக இந்த குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இலவசமாக கொடுத்தார். இலவசமாக பெற்றீர்கள். What a great life. The generosity of grace. The generosity of Jesus Christ. இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதினால் இந்த அருமையான இடத்திலே வந்திருக்கிறோம். 2வது யுத்த நாட்களிலே, யுத்தம் முடிந்த பிறகு ஒரு வாலிப தம்பி வியட்நாம் பகுதிக்கு சென்றிருந்தார். வியட்நாம் அந்த பகுதியில் நிறையா பேர் செத்து கிடந்தாங்க. நிறையா பேர் செத்து அவங்களுடைய இரத்தம் இங்கு அங்குமாக சிதறடிக்கப்பட்டு சிந்தப்பட்டு மகா கொடூரமான நிலைமை காணப்பட்டது. எல்லா டெட் பாடியை பார்த்த பிறகு
எல்லா சூழ்நிலையை பார்த்த பொழுது அந்த வாலிபன் கதற ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னான், ஒரு வார்த்தை சொன்னான். The things that break the heart of God, that break my life. I am broken. I am a broken என்று சொல்லி, ஆண்டவரை உடைக்கக்கூடிய காரியங்கள் என்னையும் உடைத்து விட்டது. நான் உடைக்கப்பட்ட மனிதன், நான் உடைக்கப்பட்டவன். அமெரிக்காவுக்கு தீவிரமாக கடந்து சென்று இந்த வாலிபன் தான் உலக தரிசனம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கினார். வேர்ல்டு விஷன் என்று சொல்லுவோம். உடைக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உடைக்கப்பட்டவர்களாக இந்த காலவேளையில் வந்திருக்கோம். ஆண்டவரே உடைக்கப்படுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு எங்கேயோ கடந்து செல்வது அல்ல. He stands where you stand. He understands all your confusion, all your struggles, and he reaches out to the place where you are. The generosity of God. கிருபையை பெற்ற இந்த நதியின் கிருபையை பெற்ற இந்த குஷ்டரோகிகள் அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக கடந்து செல்லும் பொழுது ஒரு குஷ்டரோகி உணர்கிறான், சரீரத்திலே பார்க்கின்றான், அவருடைய சரீரத்திலே சுகம் கிடைத்து விட்டது, குஷ்டரோகத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டான் என்று சொல்லி அவன் அறிகிறான். உடனடியாக வேதத்தை பாருங்கள், 15வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கு. யாராவது வாசிங்கள் 15வது வசனம். உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினார். இரண்டாவது என்னத்தை குறித்து வாசிக்கிறோம்? The gratitude of the healed leper, the Samaritan. The gratitude, நன்றி செலுத்தக்கூடிய தன்மை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நன்றி செலுத்தக்கூடிய தன்மை சத்தமாக வந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை செலுத்துகின்றான் என்று சொல்லி பார்க்க, ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து அவரை தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். தொழுது கொண்டான். He praised him. We praise God for what God is. Whether God has done something or not, and we are obligated to praise him. அவரை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், சத்தம் போட்டு அவன் உமக்கு நன்றி என்று சொல்லி கூறுகிறான். நன்றி செலுத்துவது மாத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சாமி, நீ கொடுத்த இந்த மாபெரும் இந்த விடுதலைக்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டீரே, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த குஷ்டரோகத்தை நீக்கிவிட்டு முழுவதுமாக எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கூறுகின்றான். யூக்கரிஸ்டோ, யூக்கரிஸ்ட் சர்வீஸ், கம்யூனியன் சர்வீஸ் we have. நம்ம கம்யூனியன் சர்வீஸ், அந்த வார்த்தை யூக்கரிஸ்டியோ என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்படி என்றால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், அதுதான் அதனுடைய அர்த்தம். எதற்காக இந்த மனிதன் நன்றி செலுத்த வேண்டும்? எதற்காக நாம் 3 காரணங்கள். ஒன்று, இந்த மனிதன் ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். முதலாவதாக கூறப்பட்டிருக்கின்றது, சுத்திகரித்தார் என்னை. He cleansed me. Kathariso, the word kathariso means cleansed me. இந்த கத்தாரிசோங்கிற வார்த்தையிலிருந்து தான் the word angioplasty, if you are in the medical field you will know that. யாருக்கெல்லாம் black heads இருக்குதோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போவார்கள். So the cath is inserted in order to remove the impurity of that heart. அந்த இறுதிய பகுதியில் காணப்பட்ட அடைப்புகளை நீக்குவதற்கு ஒரு cath is inserted. அதே வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கத்தாரிசோ. He cleansed me. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் மறுபடியும் எனக்கு உயிரை கொடுத்து விட்டார், எனக்கு ஜீவனை கொடுத்து விட்டார். அவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி கடனை செலுத்துவதற்கு நான் ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிறேன். நீ என்னுடைய வாழ்க்கையில செய்த மாபெரும் செயலுக்காக
உமக்கு நன்றி. உயிரை கொடுத்தீரே சாமி. என் வாழ்க்கையிலே மருத்துவனாக காணப்பட்ட சமுதாய ரீதியிலே கிருபையின் மூலமாக என்னை சந்தித்தீர். அந்த உயிருக்காக நன்றி சாமி. Are we grateful to God for the life that we have? உயிரை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதில் பார்க்கும் அடுத்தவர் இயாத்தே. இயாத்தே மீன்ஸ் ஹீல்ட். ஹீலிங். என்னை கம்ப்ளீட்டாக சரி செய்தார் என்று சொல்கிற வார்த்தை. இங்கும் அங்குமாக இருக்கக்கூடிய டிஸ்லொகேட்டட் எலும்புகளை ஒன்று சேர்ப்பது தான் இயாத்தே. என்னை சீர்மைப்படுத்தினார், என்னை நல்லவனாக மாற்றினார், என்னை சீர்படுத்தினார், அவருக்கு நன்றி என்று சொல்லி கூறுகிறார். நன்றி மிகவும் முக்கியமானது. நம்முடைய நாட்டுக்கும் மேலை நாடுகளுக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், எதுக்கு எடுத்தாலும் அவர் தேங்க்யூ என்று சொல்வார்கள். ஈவன் இட் இஸ் a small thing. சின்ன காரியம் இருந்தாலும் தேங்க்யூ. தட் இஸ் a very good practice. நன்றி. It is our gratitude that determines our altitude. நம்முடைய வாழ்க்கையின் உயரத்தை தீர்மானம் செய்வது நம்முடைய நன்றி. வாழ்க்கையின் உயரத்தை ஞானிக்கக்கூடிய நம்முடைய நன்றி நிறைந்த அந்த உள்ளத்தோடு இந்த காலவேளையிலே காணப்படுகிறோமா? Grateful mind is a great mind. அது மாத்திர மூன்றாவது ரீசன், சோட்சோ என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கிரேக்க பதத்திலே வாசிப்பீர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன என்றால், சால்வேஷன், என்னை ரட்சித்தார். இந்த சமயத்திலே ஆண்டவர் கேட்கிறார், குணத்தை பெற்றவர்கள் 10 பேர்கள் அல்லவா? Where are the 9? எங்க 9 பேர் எங்கே? இந்த அந்நியனை தவிர, இந்த சமாரியனை தவிர 9 பேர் எங்கே? ஒருவேளை இந்த 9 பேர் யூத மக்களாக இருந்திருக்கலாம். சுகத்தை பெற்றார்கள், அப்படியே திரும்பி போய்விட்டார்கள். ஏன்னா யூத மக்களுடைய மைண்ட் செட் ரொம்ப வெரி அக்ரெசிவ் மைண்ட், ரொம்ப ரிபேலியஸ், கடினம். நான் வளர்ந்து விட்டேன். இன்க்ரோன் ஆட்டிடியூட், இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட், அலட்சியம் செய்கிற தன்மை. இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டதின் விளைவாக அவர்கள் நன்றி செய்ய மறந்து விட்டார்கள். நன்றி செலுத்துவதில் நம்முடைய ரட்சிப்போடு ஏற்ற ஒரு பங்கு நாம் உண்மையிலே தேவனை வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோமா? It is our attitude that determines our altitude. நறுமையான 8வது ஆண்டு நினைவு நாளிலே, சபையுடைய நாளிலே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அநேக வருஷங்களுக்கு முன்பு ஒரு ஆர்ச் பிஷப் ஒரு லெப்ரசி சென்டருக்கு சென்றிருந்தார். லெப்ரசி தொழில் நோயாளிகள் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றிருந்தார். ஆர்ச் பிஷப் வந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் நல்ல சுவையான உணவு கொடுக்கப்பட்டது. மத்தியான வேளையிலே எல்லாரையும் வரிசையில் உட்காந்து சாப்பாடு போட்டு எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த ஆர்ச் பிஷப் அவங்கள கண்டபொழுது பரிதாபம், மனதுருகினார், உடைக்கப்பட்டார். இப்படியாக ஒவ்வொருத்தனையும் போயிட்டு பார்த்து கொண்டே போய்கொண்டு இருக்கின்றார். ஒரு மணி நேரத்தில் கடந்து சொல்லுது, அவனுடைய கையில் விரல் இல்லை, ஒன்றுமே இல்லை, சரீரத்தில் ஒரு ரூபம் கிடையாது, எல்லாவற்றையும் he lost everything. அந்த மனிதனை கண்ட பொழுது இவர் மனதுருகி தன்னுடைய ஜெனராசிட்டியை அந்த மனிதனிடத்தில் காட்டினார். உடனே தன்னுடைய கரத்தை நீட்டி அவர் தொட்டார். குஷ்டரோகிகளை தொடக்கூடாதுட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலி, இல்லையா? நான் பாம்பேயில் ஒரு இடத்துல ஒரு பெரிய சென்டரில் மெசேஜ் கொடுக்கும்போது மெசேஜ் கொடுத்த பிறகு குஷ்டரோகி என் கையில் பிடிச்ச தேங்க்யூ ஃபார் த மெசேஜ் சொன்னான். அப்போ ஒரு ஆள் அங்கேருந்து பயங்கர சத்தம் போட்டு, நீ தொடாத அவரை அப்படின்னு சொன்னான்.
ஸோ தொடக்கூடாதுன்னு அவங்க ஒதுக்கப்பட்டவர்கள், அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. ஆனால் இந்த பிஷப்பு அவரை தொட்ட உடனே அவன் சத்தமோட்டு கத்துகிறான், என்னுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் யாரு தொட்டது கிடையாது, நீங்க தான் முதலாவதாக உங்களுடைய கையை வைத்து என்னை தொடுகிறீர்கள், இதுதான் மனுஷனுடைய தொடுதல். சத்தமோட்டு கத்துகிறான், ஏன் என்னை தொட்டீங்க, அசுத்தமான மனிதன் என்றது. குதிக்க ஆரம்பிக்கிறான். குதிக்க, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்று கூறும் பொழுது அவனுடைய சரீரத்திலே காணப்பட்ட லெப்ரசி, குஷ்டரோகம் முழுவதுமாக நீக்கப்பட்டது என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. Gratitude brings therapy, healing to our broken body. இந்த காலை வேளையில் நீங்கள் உடைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குறுக்கு சந்தியிலே நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய கிருபை உங்களை நாடி தேடி வருகிறது. கடைசி மனிதனுக்கும் இலவசமாக ஆண்டவர் தன்னுடைய கிருபையை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா! இலவசமாக கொடுக்கின்றார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? அந்த கிருபைக்காக நன்றி சொல்வோமா? இத்தனை வருஷ காலமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். இந்த அருமையான தேசத்திலே அழைத்து வந்து எல்லாவற்றையும் கொடுத்து, அருமையான சபையை கொடுத்து, போதகரை கொடுத்து, எல்லாமே நமக்கு இருக்கின்றது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று. The gratitude. வாழ்க்கையிலே இந்த காலவேளையிலேயே இருக்கின்றதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கிராட்டிடியூட், நன்றி செலுத்துவது. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, ஹார்ட் பிளாக் என்று சொல்லி. ஸோ இன்சூரன்ஸில் ஒன்லி 3 lakhs கவரேஜ் இன்சூரன்ஸ். ஸோ பில் வந்த பொழுது 4.5 lakhs actually. So my wife was praying and she is very praying woman. So I was praying, ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே உமக்கு நன்றி, நீ கொடுத்திருக்கும் வாழ்வுக்காக என்று சொல்லி நன்றி செலுத்தினோம். அந்த சமயத்தில் ஒரு இந்து டாக்டர், பிராமின் டாக்டர், 1.5 lakhs எனக்கு வேணாம் என்று சொல்லிட்டார். அந்த பில்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி. 1.5 lakhs, it is not so easy for anyone to know. ஏற்றுக்கொள்ளாமல் போவது அப்படி ஈஸி அல்ல. அவருக்கு நான் நன்றி கடன் செலுத்தினேன். தேங்க்யூ என்று சொன்னேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தேங்க்யூ சாமி, நீ கொடுத்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி, அருமையான இந்த வாழ்க்கைக்காக நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கின்றேன். ஆண்டவர் விரும்புகிறார். இறுதியாக பார்க்கிறோம், இது என்னவாக முடிந்தது? இதோடு மிராக்கிளோடு முடிந்து விட்டதா? அநேகர் பெரிய பெரிய கூட்டத்துக்கு வருவார்கள், அற்புதங்களை பெற்று அவர்கள் சும்மா போய்விடுவார்கள். ஆனால் இங்கே நடந்தது என்ன? ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து கூறுகிறார். 19வது வசனத்தை வாசிங்கள். அவனை பார்த்து, எழும்பி நீ நட, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எதற்காக ஆண்டவர் அவர்களை ஆசாரியரிடத்தில் சென்று காட்ட வேண்டும் என்று கூறினார்? எதுக்கு என்றால் அவர்கள் சமுதாயத்தில் சேர்க்கப்பட வேண்டும். ஆசாரியரிடத்திலிருந்து சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் சமுதாயத்தில் இடம் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு புதிய சமுதாயம் உருவாக்கப்படும். The genesis of faith community, விசுவாச சமூகத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். கம்யூனிட்டி, சமுதாயத்தினுடைய ஆரம்பம். The genesis of faith community. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், எல்லாமே கொடுத்தார். கடைசியில் என்னவாக முடிய போகிறது? சும்மா அப்படியே போய்விடுவதா? ஆண்டவர் விசுவாச குடும்பத்திலே நம்மை இணைக்கின்றார். Your faith has healed you. உன்னுடைய விசுவாசம் உன்னை ஆரோக்கிய நிலைமைக்கு கொண்டு வந்தது.
கிரேக்க மதத்திலே பார்க்கிறோம், ஃபெய்த் அண்ட் சொட்டேரியா, சால்வேஷன் என்ற வார்த்தைக்கு வெல்னஸ், சவுண்ட்னஸ் என்று சொல்லி அர்த்தம். அழகான சபையினுடைய பேர் ஷாலோம் ட்ரினிட்டி சர்ச். ஷாலோம், ஷாலோம் சமாதானம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது, தனிப்பட்ட நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஷாலோம் சீக்ஸ் த வெல் பீயிங் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களுடைய நன்மையை தேடுகிறது தான் சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து கூறுகிறார், நீ விசுவாச குடும்பத்தோடு இணைத்துக்கொள் உன்னை. விசுவாச குடும்பம், விசுவாச குடும்பம் என்றால் சபை. உன் விசுவாசத்தை அறிக்கை செய் சபையிலே என்று சொல்லி, அதற்குத்தான் இந்த அருமையான நேரத்திலே இங்கே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்காக. விசுவாசம் ஏதோ தனிப்பட்ட விதத்திலே காணப்படுகிறது, தனிமையாக பயன்படுத்துகிறேன். அதே சமயத்தில் என்னுடைய விசுவாசத்தை சபையை கட்டுகிற விசுவாசம் என்றும், கம்யூனிட்டி பில்டிங் ஃபெய்த். இந்த விசுவாசம் ஏதோ ஷோ காட்டுறது அல்ல. சம்டைம் நம்முடைய ஃபெய்த் கமர்ஷியலாக பயன்படுத்துகிறோம், வியாபாரமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் விசுவாசம் சமுதாயத்தை கட்டக்கூடிய விசுவாசமாக இங்கே காணப்படுகின்றது. இந்த விசுவாச குடும்பத்திலே உன்னை இணைத்துக்கொள் என்று ஆண்டவர் கூறுகிறார். லூக்கா முழுவதுமாக இப்படிப்பட்ட அருமையான சத்தியங்கள் கூறப்பட்டிருக்கிறது. லூக்கா உருவாக்கக்கூடிய இந்த சமுதாயம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சமுதாயம். விசுவாச குடும்பம் அனைத்தையும் உருவாக்கக்கூடிய, அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய, அனைவரும் சேர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் சபை என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த குடும்பத்திலே ஈக்குவாலிட்டி, சமத்துவம், எல்லாரும் சொந்தக்காரர்கள். The sense of belongingness என்று சொல்வோம் இல்லையா, நாம் யாவரும் சொந்தக்காரர்கள். Sense of belongingness. When we come into the house of God, we have that sense of belongingness. Though I am born and brought up in a different religious tradition, or in family environment, but I am here, I have that sense of belongingness. சொந்தம். இந்த விசுவாசம் சொந்தத்தை கொடுக்கிறதே. எப்படிப்பட்ட சொந்தம்? நான் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். We all belong to God. God has saved our life. God has injected His purpose and dynamism into our life. And we belong to God. To whom you belong? You may say, I belong to my body. That's all right. I belong to my body. I belong to my family. But when we come together in the body of Jesus Christ, we confess, say that, Lord, I belong to you. We belong to God. We belong to God. ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு சொந்தமானவர்கள். We belong to each other. We belong to each other. Therefore, when you come to the church, we also have fellowship with all members. Hi, bye என்று சொல்லிட்டு போவது கிடையாது. So fellowship, ஐக்கியம் ஒன்றே. இந்த விசுவாசத்தில் ஐக்கியப்பட்டவர்கள் நாம். ஒருவருக்கு சொந்தமானவர். அது மாத்திரமல்ல, இந்த பெரிய சமுதாயத்துக்கே சொந்தமானவர்கள். We belong to a wider community என்று சொல்லுகிறோம். இந்த சமுதாயத்திலே தான் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லுகிறோம். ஹாஸ்பிட்டாலிட்டினா இட்ஸ் a beautiful word in Tamil. ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிற வார்த்தை ஃபைலோசேனியா என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. ஃபைலோசேனியா மீன்ஸ் love for strangers. When you extend a cup of water to someone, you invite a stranger into your house, thereby sharing the values of the kingdom of God. So இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நாம் அன்போடு கொடுக்கும் பொழுது, உபசரிப்பை கொடுக்கும் பொழுது, அந்நியனும் சிநேகிதனாக கருதப்படுகிறான். ஹாஸ்பிட்டலை கொடுக்கிறவனையும் ஹாஸ்பிட்டாலிட்டியை கொடுப்பவரும் பெற்றுக்கொள்வரும் ஒரே சகோதராக
அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். So Genesis of faith community. ஆண்டவர் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குகின்றார். யார் மூலமாக உருவாக்குறார்? சபையின் மூலமாக உருவாக்குறார். சபை தேவனுடைய சரீரம், தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை ஒன்று சேரும் பொழுது, அனைத்து மெம்பர்ஸும் ஒன்று சேரும் பொழுது, there is a sense of a belongingness. Hallelujah. கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. We became part of the wonderful community of God. Genesis of faith community. விசுவாச குடும்பம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஜெனராசிட்டியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, ஒரு அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். சபை என்பது மிக முக்கியமானது. கூடி வருகிறதே நாம் நிறுத்தி வைக்கவே கூடாதாம். கம்யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்தன்ட் when it comes together. இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் இவ்விதமாக யோசித்தான். ஒரு முனிவர் அவருக்கு குடும்பம் இருந்தது, மனைவி 3 பிள்ளைகள். எதுக்கு நான் அந்த குடும்பத்தோடு வாழணும், காட்டுக்கு போயிட்டு நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் சொல்லி யோசித்தார். கடைசியில் யோசித்து வேணுமே, எனக்கு ஓய்வு வேணாம், எனக்கு பிள்ளைகள் வேணான்னு சொல்லி காட்டு பகுதிக்கு சென்றார் அந்த மனிதர் பரிசுத்தமாக வாழ்வதற்கு. காட்டுப்பகுதியில் சென்று அங்கே வாழ்ந்தார். சில நாட்களுக்கு பிறகு அங்கே அவர் அவர் வாழ்கிற அந்த பகுதி நிறைய எலிகள் காணப்பட்டது. இவர் எப்பெல்லாம் குளிச்சுட்டு டவலை போடுறா, எலி எல்லாத்தையும் கடிச்சிட்டு போயிடும். ஆக்சுவலி அந்த டவலை துண்டு அவரால் பயன்படுத்த முடியல. யோசித்து பார்த்தாரு, ஓ மை காட், ஐ ஹவ் கம் ஹியர் டு டெவலப் மை ஸ்பிரிச்சுவாலிட்டி. வாட் கேன் ஐ டூ? ஐ லெஃப்ட் மை ஃபேமிலி, ஐ கேம் ஹியர். அவர் யோசி பார்த்து, எனிவே எங்கள் ஊருக்கு போயிட்டு ஒரு பூனைக்குட்டியை கொண்டு வருவோன்னு சொல்லி ஒரு நல்ல பெரிய பூனைக்குட்டியை கொண்டு வந்தார். பூனைக்குட்டி வந்த பிறகு எலியுடைய பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. பூனை எல்லாம் எலிகளை சாப்பிடுச்சு. வெரி ஹாப்பி. சில நேரம் கழித்து யோசித்தார், பூனை ரொம்ப வீக்காக இருந்துச்சு, பால் இல்லை, பூனைக்கு பால் கொடுக்கணும் இல்லையா. ஸோ த கேட் வாஸ் இன் அ டெஸ்பரேட் நீட் ஆஃப் மில்க். ஸோ யோசி யார் இதுக்கு பால் கொடுக்குறது சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு போனார். தன்னுடைய ஊருக்கு போயிட்டு ஒரு மாட்டை கொண்டு வந்தார். பசு மாட்டை கொண்டு வந்து நல்லா பால் கொடுத்த பூனையுடைய பிரச்சனை முடிந்து விட்டது. இப்போ இந்த மாட்டுக்கு தேவைக்கானவர் யாராவது மாட்டை கொண்டு புல்லுக்கு எடுத்து போகணும் இல்லையா, புல் சாப்பிடுவதற்காக. யோசி பார்த்தாரு, என்னடா அது அநியாயமாக இருக்குது, நான் பரிசுத்தமாக இருப்பதற்காக அந்த தனிமையான இடத்துல வந்தேன், எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு தனிமையாக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இப்படிப்பட்ட சோதனையான்னு சொல்லி கடைசியில் யோசித்து பார்க்கிறார். இவர் கடைசியில் பார்க்க, ஓகே அட்லீஸ்ட் திஸ் வில் பி மை லாஸ்ட் அட்டெம்ப்ட், என்னுடைய கடைசி அட்டெம்ப்டாக இருக்கும். தன்னுடைய ஊருக்கு சென்று ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை அழைத்து வந்தார். யங் கேர்ள், வாலிப பெண்ணை. இந்த வாலிப பெண் வந்த பிறகு மாட்டை எடுத்து இங்கே நல்ல தீவனம் கொடுத்து was so happy. ஓ, மாட்டுடைய பிரச்சனை சால்வ்ட். கடைசியில் அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை. பெண்ணுக்கு பிரச்சனை என்னன்னா, கல்யாணம் செய்யணும் இல்லையா, கல்யாணம் செய்யணும். மை காட், அவர் யோசித்தார், என்னுடைய மனைவியை விட்டு வந்தேன், என்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் மறுபடியும் எப்படி என் ஊருக்கு சென்று மாப்பிள்ளை பார்த்துட்டு வருவார் சொல்லி யோசித்து பார்த்து கடைசியில் இவரே கல்யாணம் செய்து அந்த பெண்ணை மறுபடியும் தன்னுடைய வில்லேஜுக்கு வருகிறார். இது இஸ் a story, but there is a central truth in that story. Holiness is not attained in isolation, but in participation with the life. வாழ்க்கையோடு பங்கெடுக்கும் பொழுது, மற்ற மக்களோடு இணைக்கப்படும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்முடைய பரிசுத்தத்தை எங்கேயோ காட்டு பகுதியிலே வைத்து வாழ வேண்டிய அவசியமில்லை. சபையிலே பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் சபையை உருவாக்கினார்.
கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான சகோதரியே, ஆண்டவர் ஒரு மாபெரும் திட்டத்தோடு உன்னை அழைத்து வந்திருக்கின்றார். நீ சபை, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு சபை, தேவனுடைய சபையோடு இணைக்கப்பட்ட ஒரு உறுப்பு. இந்த உறுப்பிலே நாம் யாவரும் சொந்தக்காரர்கள். We need each other. We care for each other. Caring for each other. அதே சமயத்தில் we impact upon other members. தலையில் வலி வரும்போது கையை பயன்படுத்துகிறோம் இல்லையா? கையை பயன்படுத்த முடியாது என்று சொல்ல முடியுமா? எல்லா அவயங்களும் இணைந்து செய்யும் பொழுதே ஆரோக்கியம் வருகிறது. சபை தேவனுடைய குடும்பம். ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை கொடுத்து விட்டார். ஆண்டவரே, இந்த புதிய ஆரம்பத்துக்காக உமக்கு நன்றி சாமி. என்னுடைய வாழ்க்கையில செய்த அனைத்து நன்மைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையே காணிக்கையாக, ஜீவ பலியாக உமக்கு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். The generosity of Christ generated gratitude. Gratitude led into a community. விசுவாச குடும்பம். தலைவணங்கி நன்மையான நேரத்திலே ஆண்டவருடைய கையத்திலே ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய அளவற்ற அந்த கிருபைக்காக நன்றி சாமி. இலவசமாக கொடுத்தீரே, எல்லாமே உமக்கு சாமி. என்னையே கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் சாமி. இந்த கருத்தில் கொடுக்கிறேன். என்னோடு கூட பேசினதுக்காக நன்றி. Give me the mindset of gratitude, O Lord. Strengthen me.